சாட்டர்டே ஈவினிங் அம்மா வீட்டில் இருந்து ரிட்டன் வந்துட்டோம். 1 வீக் கிட்ட வீடியோ யூஸ் பண்ணல அப்படின்றதுனால ரொம்பவே டஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு பெட் கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். பில்லோ கவர் ஆல்சோ மாற்றிட்டேன். இங்கே பேபியோட தொட்டிலும் மாற்றிட்டேன். சேஞ்ச் பண்ண எல்லாமே துவைக்க லாண்ட்ரி பேஸ்கெட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த டைம் நம்ம ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே வீடு எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மாப் போட்டுட்டு தான் போயிருந்தேன். ஈவன் கிளாத்ஸ் கூட எல்லாமே வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ நம்ம ஒர்க் ரிலாக்ஸ்டாக பண்ண முடியும். நம்ம ட்ராவல் பண்ணி வரோம் அப்படின்றதுனாலேயே வீட்டில் வந்ததும் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் கூட நான் அன்பேக் பண்ணல. நெக்ஸ்ட் டே ஃப்ரீயாக அன்பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு டீ ஃபஸ்ட் போட்டு சாப்பிட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரீ பிளான் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேபிக்கு கொஞ்சம் மைல்டாக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்களும் ரொம்பவே சிம்பிளாக கார சட்னி வித் தோசை டின்னர் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.